என்ன பேசுகிறது அப்படின்னே தெரியல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் பிடதி, அதாவது நித்யானந்தா அவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் பூமச்சந்திரா அப்படின்ற ஏரியாவில் இருக்கேன் நான். எங்கே இருந்தாலுமே இந்த பிரபஞ்சத்தோட நான் கனெக்ட் ஆகி தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, மாணிக்க வாசகர் அவருடைய குரு பூஜை. அவர் வந்து 63 நாயன்மார்களில் ஒருவர் அப்படின்னும், அப்பர், மாணிக்க வாசகர், அதுமாரி சமய குறவர்கள் 4 பேரும் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கங்கே கோவில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் அப்பர் சாமி கோவில்னு இருக்குது. ஆனால் அங்கே அப்பர் சாமி கிடையாது, இது வேறு அப்பர் சாமி. ஆனால் இது 4 பேரில் ஒருவரை நினச்சிட்டு இருக்காங்க. அதேமாரி நம்ம இன்றைக்கி மாணிக்க வாசகரை பற்றி நம்ம பேசுகிறோம். மாணிக்க வாசகர் என்பவர் வந்து 32வது வயசில் வந்து முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளை முட்டாளாகிறாங்க பாருங்கள். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவர் வந்து கலந்துட்டார். வல்லார் எப்படி ஒளியாக கலந்தாரோ அதே போல் அவர் வந்து வானமாக கலந்துட்டார். ஸோ நீங்கள் இன்றைக்கி வானத்தை பார்த்து நீங்கள் மாணிக்க வாசகர்னு சொல்லிட்டு 3 முறை சொன்னாலே போதும், கண்ணை மூடிட்டு சொன்னாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். சிறந்த பலனாகவே கிடைக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா என் ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா, அதான் வானில் இருக்கும் பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வந்து சூட்டியிருக்காரு 2 நாட்களுக்கு முன்னாடி. அதை கேட்கவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும், மாணிக்க வாசகர் குரு பூஜைக்கு இந்த நேரத்தில் அவர் நம்ம வேண்டி வணங்கியும் இதை முடிச்சுக்கிறோம். நன்றி.